வாங்க. அது கரெக்ட் தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா உங்களை மாரி மனிதர்களை சந்திக்கிறது ஐயனே வந்து நேரில் சொல்கிற மாரி இருக்குது சாமி. இப்போ ஒரு வாரமாக எங்களுக்கு மன உளைச்சி, அதான் சொன்னேன்ல. இவரை முழு நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு என்னைக்குமே எந்த இதுவும் கூடயே இருப்பாருங்க. இப்போ எனக்குலாம் அந்த அன்னைக்கு நான் பேருந்து விழுந்துடும் அப்படின்னு நீ பார்த்து போ. அதை பேருந்து விழுந்துன்னு கூட சொல்ல, பேருந்து பயணத்தை பார்த்து கவனமாக போ அப்படின்னு சொல்லி என்சிசி முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாரு 96ல். நானும் சரி அந்த எப்பயுமே போகிற பஸ் அது. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு போக முடியல, ஏறல. அது போயிடுச்சு, எனக்கு முன்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி வரேன். அது வந்து என்னென்னா இது எஸ்சிபின்னு ஒரு சொல்லுவாங்க இந்த பஸ்ஸு பேர். எஸ்சிபி டிபிடின்னு அந்த 2 பஸ் தான் ஏறுவோம். ஈரோடு பஸ் ஒன்று. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பஸ்ஸை விட்டுட்டேன். பின்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி வரேன். எங்களுக்கு முன்னாடி போன பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி அப்படி கீழே விழுந்துருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில் அவரை போய் பார்த்து, எப்படிங்க அப்படி சொன்னீங்க? அப்படியே போட பைத்தியக்காரா, நீ நல்லா இருக்கூட அப்படின்னு சொல்லி பூதியை பூசி விட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அவங்க நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்தை நிறைய தடவை பார்த்துருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம். ஆனால் அது எந்த வருஷத்துலேருந்து ஐயாவோட தொடர்பு உங்களுக்கு? 96லேருந்து. 96லேருந்து 99. 96 படிக்கும்போது 99. 3 வருஷம் தொடர்பு ஐயாவோட. பழனியில் அங்கே படிச்சுட்டு இருந்தோம். அந்த பழனி காலேஜுக்கு முன்னாடி அவர் எப்பயுமே உட்காந்துருப்பாரு. டீ சாப்பிட்றீங்களா, அது ஏதாவது சொன்னோம்னா கூட அதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் எனக்கு யாருக்கு, எனக்கு தர, உனக்கு இவங்கிறது நீயே போய் பாரு, உனக்கே இறைவன் தருவாரு, எனக்கு ஐயன் பார்த்து பண்ணுற அப்படின்னு. ஆனால் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு இதாக இருக்காரு, அவர் சொல்கிற கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தரணும். நிறைய பேர் தேடி வருவாங்க. ஆனால் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்கனால எங்களுக்கு அது தெரியல, விவரம் தெரியல எப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் போக தான் இவரோட இது வந்து எல்லாமே புரியுது. நம்பி மனசார நினச்சிக்கிட்டு எந்த வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் சரி இவர் கூடயே இருப்பார். அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு. கண்டிப்பாக இன்னைக்கு ஏதோ சாமி இன்னைக்கு வந்து ஏதோ மிராக்கல் பண்ணுறாரு எங்களுக்கு. நல்லா இருப்பேன். எல்லா இதுவுமே வந்து அவரே மாற்றிடுவார். என்ன சாமி, போராட்டம் தானே சாமி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. போராட்டத்திலே நல்லபடியாக கொண்டு வந்துடுவார். அதான் இப்போ எவ்வளோ போராட்டம் எது பண்ணாலும் இவரை நம்பி அந்த போராட்டம் மனசு வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்.